ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களுடைய முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரா அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட ஒண்ணுதாங்க, கிட்னில கல் வர்றதுங்க. ஆவுனா எனக்கு இந்த சைடு இடுப்பு வலிச்சுட்டே இருக்கு, எனக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு, யூரின் சொட்டு சொட்டா பாஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது, யூரின் போகும்போது ரத்தம் வருது, சில நேரத்துக்கு எனக்கு யூரினே போக மாட்டேங்குது, அடி வயிறுல வலி இருக்கு, பின்னாடி பின்னாடி முதுகுல எனக்கு வலி இருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது கிட்னில கல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதனாலலாம் இந்த கிட்னில கல் வருது, அதுக்கப்புறமா இந்த கிட்னில கல் வராம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஹோமியோபதியில இதுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. வாங்க ஒன்னொன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், இந்த கிட்னி ஸ்டோன் எதனால உருவாகுது? கிட்னி ஸ்டோன் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்காதனால உருவாகுதுங்க. அந்த தண்ணீர் குடிக்காம இருக்கும்போது அங்கங்க அந்த கிட்னில உள்ள அந்த உப்புக்கள் எல்லாமே அங்கங்க படிஞ்சு ஒரு கற்களா மாறிடுதுங்க. சோ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கும் போது அந்த டெபாசிட் எல்லாம் ஆகாதுங்க, நம்ம யூரின் வழியா போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு தண்ணீராவோ ஜூஸாவோ நீங்க மோராவோ பழங்களாவோ தண்ணி கண்டென்ட் அதிகமா உள்ள பழங்களாவோ நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. குறைஞ்சது 3 to 4 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள பாருங்க. அதே மாதிரி சோடியம் அதிகம் உள்ள அந்த உணவுகளை நம்ம அளவோட தாங்க எடுத்துக்கணும். முக்கியமா ஊறுகாய், அப்பளம், அப்புறம் இந்த பொரிச்ச உணவுகள், அதுக்கப்புறமா நிறைய இந்த கருவாடு, அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் போதுமான அளவுக்கு தான் எடுத்துக்கணுங்க. அடிக்கடி எடுத்துக்கூடாது, ஏன்னா அதுல நிறைய சோடியம் அவங்க ப்ரிசர்வ் பண்ணி தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்கங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புரதம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் கம்மியா தான் எடுத்துக்கணுங்க. அதுவுமே நம்மளுக்கு ஸ்டோன் உருவாக்குறதுக்கு ஒரு ரீசனா இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு யூரின் வரும்போது அந்த யூரின் அடக்க கூடாதுங்க. சொட்டு சொட்டா அடக்கி வச்சு சொட்டு சொட்டா போறது அந்த மாதிரி எல்லாம் போக கூடாதுங்க. எப்ப யூரின் பாஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்ப உடனே ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் உருவாக்கி நம்ம யூரின் பாஸ் பண்ணிடணுங்க. அப்பதான் அந்த செடிமெண்ட் உள்ளேயே தங்கி ஒரு கல்லாம் மாறாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த ஸ்டோனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா அல்ட்ராசவுண்ட் எடுத்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு வாமிட் இருக்கும், ஃபீவர் விட்டு விட்டு ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும், அடிவெரில குத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அல்ட்ராசவுண்ட் மூலமா நம்ம இந்த ஸ்டோன் இருக்குத நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. எந்த வகையான ஸ்டோனு எங்க இருக்குது, என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்குன்னு அந்த ஸ்டோனோட தன்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க. உணவுல ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கடுத்து உடற்பயிற்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உணவுன்னு வரும்போது நிறைய தண்ணி குடிங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, சீரான இடைவெளியில யூரின் பாஸ் பண்ணிருங்க. புரதம் குறைஞ்ச உணவை நீங்க எடுத்துக்கோங்க, சோடியம் கம்மியா இருக்குது, ஆக்சலேட் கம்மியா இருக்க உணவுகளை எடுத்துக்கோங்க. தினமும் கண்டிப்பா நடைபயிற்சி மேற்கொள்ளுங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்மளோட கிட்னியை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான மருந்துகள் இருக்குங்க. நான் பேர் சொன்னா நீங்க உடனே வாங்கிடக்கூடாது. அந்த முறையான மருத்துவரை அணுகி அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த மெடிசின்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கணுங்க. ஏன்னா ஹோமியோபதியில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மருந்து மாறுங்க, ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மருந்து மாறி. இப்போ உனக்கு இந்த கம்ப்ளைண்ட் 4 பேருக்கு சேம் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா நாங்க 4 பேருக்கு ஒரே மருந்து கொடுக்க மாட்டாங்க, 4 பேருக்கு 4 மருந்தா இருக்கும். அதுதான் ஹோமியோபதியோட ஸ்பெஷலுங்க. சோ அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ்டு லைசன்ஸ்டு பிராக்டிஸ்டு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த மெடிசன்லாம். ஹோமியோபதியில பெர்பரிஸ் வல்காரிஸ் இந்த மெடிசின் நாங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டு வர்றோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிசின்ஸ் மாறுங்க. அவங்களோட தன்மையை பொறுத்து, அவங்களோட சிம்டம்ஸ் பொறுத்து, அவங்களோட உடல் அமைப்புகளை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிசின்ஸ் மாறும். சோ நான் அந்த மெடிசின் சொன்னோடனே அதை நீங்க கடையில வாங்கி நான் யூஸ் பண்ணி பாக்குறேன், அந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் நீங்க எடுக்க கூடாதுங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒன்லி கிட்னி ஸ்டோன் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாதுங்க. நம்ம அல்ட்ராசவுண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அந்த யூரின் போகும்போது எரிச்சல், அந்த யூரின் போகும்போது வலி, அடிவயிறு வலி, பேக் பெயின் எல்லாமே இருக்குங்க. இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு சிறந்த தீர்வு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறதாங்க. இளநீ குடிங்க, மோர் குடிங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, கண்டிப்பா உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. வீட்டுல இருக்க சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு 2 லிட்டர் தண்ணி கொடுத்து விடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாலிபர்கள், இப்ப இருக்கிற வாலிபர்கள் தான் இந்த பிரச்சனையை அதிகமா மேற்கொள்றாங்க. கண்டிப்பா நீங்க இந்த டீஹைட்ரேஷன் ஆகாம உங்க உடம்ப பாத்துக்காங்க. உங்களுடைய கிட்னியோட ஆரோக்கியம் உங்களோட கையில தாங்க இருக்கு. நன்றி.